சின்ன வாரண்டவன் காணலையாப்பா மாடு வடிவாக பார்க்குது என்ன இவர் என்னத்தை பார்க்குறாரு நான் இந்த பழத்தை தான் சின்ன காட்டுவோம்னு பார்க்குறேன் மாடு இவர் சுண்டுறதை பார்த்து ஒன்றிக்குது என்னத்தை சுண்டுறாருன்ட்டு அதுக்கு விளங்கி விட்டது விஷயம் ஒரு வித்தியாசமான எங்கட ஆக்கள் வந்திருக்கிறாங்க 2 பேர் இங்கே சின்ன வாங்கோ இங்கே பேருங்கோ இதுதான் எங்களோட மந்திவிலோ முருகன். வணக்கம் முருகன். குட் மார்னிங் வாங்க வணக்கம். என்ன செய்றீங்க? இது வந்து இந்த பலாப்பழம். இது பலாப்பழம் இல்லையாப்பா, பலாக்காய். பலாக்காய் பச்சையா இருக்கு. பச்சை தான் கிடக்கு. சின்ன என்னென்னு சொன்னால் பேருங்க வாங்க முத்திட்டு பார்த்துங்க. ஓ இந்த இருக்குப்பா. அதை நான் வேண்டுவோம்டான்னு பார்க்குறேன். நீங்களும் வேணும் 2 பேரும் பாதி எடுக்கலாம். வேண்டிட்டு போமே நான் போய்க்க ஒரு 10 கிலோ வந்தாலும் ஓகே காணும் எனக்கு சாப்பிடப்படா அளவா சாப்பிடலாம். பிறகு வந்து பட்டி கொண்டு போயிடலாம். என்ன மாதிரி இப்போ என்ன பலாப்பழம் சீசனும்? பலாப்பழம் இப்போ தான் ஆரம்பிச்சிட்டு இருக்கு. நிற்குது அந்த மரத்தில். ஒரு மரத்தில் நிற்கிது ஒரு 20 காய் கிட்ட 30 காய் எடுக்கலாம். ஓ ஆனால் இது கொஞ்சம் சின்ன இனம் பெரிய இனம் பண்ணால் கொஞ்சம் நீளமாக வரும். இது கொஞ்சம் கட்டை இனம் தான். ஆனால் உருண்டு வரும். ஓ இது உருளை கிடக்கு. இந்த பூ வந்து நெருக்கமாக இருக்கல்லோ, ஆகவே இது பிஞ்சு இப்படி விரிஞ்சு பாருங்க. பூ விரிஞ்சு இருக்கு, வடிச்சும் இருக்குது. அது முத்தல் பழம். அப்படியான பழங்களை தான் நீங்கள் வேண்டணும். அது உடனே நீங்கள் சாப்பிடலாம். இப்போ இன்றைக்கு வேணும்னா நாளைக்கு இருக்கணுமே நம்ம விரிஞ்சு முத்தி. இது இன்றைக்கும் சாப்பிடலாம், நாளைக்கும் சாப்பிடலாம். நாளைக்கு வச்சா கொஞ்சம் இனிப்பு வரும். இன்றைக்குன்னா கொஞ்சம் இனிப்பு குறைவாக இருக்கும். என்ன தோல்லேருந்து இனிப்பு ராங்க வேணும். ஓகே என்னண்டா முருகன், ஏன்னா கொஞ்சம் டவுட்டுகள் இருக்குது வாரம் உங்கள்கிட்ட வாரம் கேட்குறதுக்கு. ஐயோ மற்ற பக்கம் திரும்புதில்லை வாரம். ஐயோ நான் மாறி எடுத்துட்டேன் கேமரா, பரவாயில்ல. என்னடா முருகன், பலாப்பழத்தை பொறுத்தளவில் யாழ்ப்பாணத்தில் எங்கே இந்த பலாப்பழத்துக்கு ஃபேமஸான இடம்? பலாப்பழம்னு சொன்னால் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பொருளுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. பலாப்பழம்னா உடும்புறான் தான். நான் அந்த காலத்தில் எங்களோட பழைய ஆக்கள் காய்ச்சதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். உடும்புறா பழம் தான் நல்ல பழம்னு சொல்கிறவங்க. ஆனால் எல்லா ஊர்லேயும் பலாப்பழம் இருக்குது. ஓகே இப்போ காணியல் விலையும் கூட, அதால் பழங்கள விலையும் கூடிட்டு முந்தைய ஒரு மரத்தோடைய வேண்டலாம் ஒரு 1000-2000. ஓ இப்படி ஒரு 1000-2000 ரூபாய் கொடுத்துட்டு மரத்தோட பழத்தையுமா வேண்டிட்டு பழக்க வந்து வெட்டி கொண்டு 1 லட்சம் கொடுத்தாலும் தர மாட்டாங்க. இப்போ காணி இப்போ இந்தியாவில் மீசால சைட்லேயே இப்போ 30 லட்சம் பண்ணுறாங்க பிறப்பு. அப்போ 30 லட்சம்னு சொல்லக்குள்ள பேருங்க பழம் என்ன விலைக்கு விற்கும். காணிக்கு ஏற்ற மாதிரி தான் பழத்தை விற்பாங்க அவ்வளோ. அப்படி விற்றோம்னு சொன்னால் இப்போ பழம் வந்து வேடி சாப்பிடல. அது நாங்கள் காணிக்கு 30 லட்சம் பண்ணால் பழத்துக்கு சொல்லுவாங்க இப்போ 20,000 30,000 அப்படி என்ன சாத்தியப்படாது. ஆனால் அவங்க சுமார் நியாயமான விலை சொல்லுவாங்க. ஒரு பழம் 2000 இல்லை ஒரு 1000 ரூபா இல்லை 500 ரூபான்னு சொல்லுவாங்க. சின்ன பழம் மட்டும் சொன்னால் ஒரு 500 ரூபா சொல்லுவாங்க. கொஞ்சம் பெருசான்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் துண்டு தான் வில்லை. துண்டு வெட்டி தான் விற்கிறாங்க. வெட்டி தான் விடுவான்னு ஒரு பீஸ் வெட்டி போட்டு ஒரு 100 ரூபா 200 ரூபா தான் கொண்டு வாங்க. அதை அப்படி எல்லா பீஸையும் அதை சேர்த்து தான் எங்களுக்கு வேண்டுறேன்னா 2000 ரூபா முடியும். ஒரு 10 பீஸ் வெட்டுவான். ஆனால் இங்கே அந்த 10 பீஸ் உள்ள ஒரு பழத்தை வந்து இங்கே வந்து வேண்டுறேன்னா 500 ரூபாய்க்கு வேண்டலாம். யாழ்ப்பாணத்தில் பீஸை வெட்டி எல்லோரும் சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் அங்கே விலை கூட. இங்கே இப்படியான இடங்களில் வந்து இங்கே மீசால சைடில் இப்போ நிற்கிறோம். இங்கே வந்து சின்ன இதுகள் வந்து வேண்டலாம், நல்ல மலிவாக கிடைக்கும். ஓ இது குட்டி பழம்னு சொன்னால் அந்த காட்டின பழம் விலை ஒரு 200 ரூபா 300 ரூபாய்க்கு வேண்டலாம். அப்போ அந்த காசு ஒரு 300 ரூபா வரும். பலாப்பழத்தில் கணக்கு வகைகள் இருக்கும் முருகன். பலாப்பழத்தில் கணக்கு வகைகள் இருக்குது. அதான் சொன்ன இடத்துக்கு இடம் சுவைகள் வித்தியாசம் இருக்குது. அதெல்லாம் அந்த வகை மாறப்படும். ஓகே உடும்புறா பழம் இல்லை நீட்டு பழம் இல்லை உள்ளுக்கு உரிச்சு பார்த்தீங்கன்னா இல்லை சிவந்த பழம் தேன் மாதிரி இருக்கும். மற்றதுகள் கொஞ்சம் புளிப்பு சுவையோடையும் இருக்குது. சிலதுகள் கொஞ்சம் மாங்காய் மாதிரியான சுவையான பழம் இருக்குது. ஜம்பு மாய் சுவையான பழங்கள் இருக்குது. பலாப்பழங்களில் என்ன வெரைட்டிஸ் இருக்குது. கூழாம்பழம்னு சொல்லுவாங்களா? அது கூழாம்பழம். அது இந்த கொழும்பு சைட் பக்கம் நாடுகளில் வர்றது கூழாம்பழம். அது பழத்துக்கே எடுக்கிறே இல்லை. அது அப்படியே பழம் வெடிச்சு பேந்து எல்லாம் கொட்டை கொத்தி காங்கொத்தி விடும். அது அந்த சீட்ஸுக்கு மட்டும் எடுத்து கறி வைக்கிறார். ஓகே ஓகே அப்படி. ஆனால் அந்த உங்களை பக்கம் நீங்கள் கேட்ட நல்லா போச்சு. இந்த மலைநாடுல இந்த பழத்தை காயோட வெட்டி குழம்பு கறி வைப்பாங்க. பொலாசோன்னு சொல்லுவாங்கண்ணே. நாங்கள் பொலாசோ அப்படி சொல்லி அவங்கள வெள்ளைக்கறி வைப்பாங்க. மிளகாத்தூள் போட்டு மஞ்சள் எல்லாம் போட்டு ஒரு வெள்ளைக்கறி மாதிரி வைப்பாங்க. பிரச்சக்கறி மாதிரி இருக்கும் சட்டப்படி பேர். அதுக்கு நான் மாசி கறிவாடும் போடலாம், இல்லை இந்த நெத்தல் கறிவாடு போடலாம், இல்லை இறால் போடலாம். போட்டால் நல்ல சுவையாக இருக்கும். அடிப்படை பிரதேசத்தில் இந்த தண்டு பக்கத்தில் காய்ப்பு பேரமான சாவம் தானே. ஆகவே அந்த இளைய நுனி பக்கங்களில் இந்த காய் பிடிக்காது. இந்த பேருங்க மொத்தமான இடத்துல இந்த காய் பிடிக்கும். சின்ன நேரம் அப்படியே பெருத்து வருவேன். சில இடங்களில் நான் பார்த்தேன் கிடாங்க கூட வெட்டி விட்டுருக்காங்க கீழே நிலத்தில். நிலத்தில் அந்த பழம் பெருத்தோடு வேறு அதுக்கு நிலத்துக்கு முட்டும். அப்போ தண்டுக்க முறைக்க பண்ணி சில பேர் சைட்டால் மண்ணை கொஞ்சம் எடுத்து விடுவாங்களோ அந்த கிடாங்குள்ள மண் பழம் அப்படி இறங்குறோம்.
அதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்படி விளையாட்டுகள்லாம் இருக்குது. ஓ இங்கே பாருங்க பெரிய பழம் இந்த இலை இருக்குது தானே. இந்த இலை இலை இந்த இலை வந்து ஆட்டுக்கு நல்ல. அதை விட இந்த கூழ் குடிக்கக்குள்ள இந்த இலையிலையும் பலா இலையில கூழ் குடிச்ச திறமை இருக்கு. ஏன்னா ஞாபகம் இருக்கு இந்த நீங்கள் பிலாவில் அந்த பனையோலையில் பிலா செய்து கல் குடிச்சு அது கல் குடிக்கிற மாதிரி இல்லை கூழ் குடிக்கிற மாதிரி இஞ்சி இப்படித்தான் இதை வளைச்செடுப்பாங்க. இப்படி குத்தி போட்டு இதில் ஈக்கில் ஒன்று குத்துவாங்க. அதுக்கு கலராமல் பேன் இதாக அதை கிள்ளி குடிக்கிறது கூழ் குடிக்கிறது நல்லா இருக்குமே திட்டமாக இருக்கும். குழந்தைகள் சின்ன வயசுக்காக நான் குடிச்சிருக்கிறேன். சின்ன பிள்ளைங்க குடிப்பாங்க விரும்பி. தலையில் இந்த பால் ஊற்றுனது அது முடிஞ்சிடாந்தானே பால் விடு தலையில் ஊற்றுதான். ரைட்டு தட்டுங்க. சரி சரி ஓகே. வேற என்ன உறவு வேறு என்ன கண்ணாடியை தான் விட்டுட்டீங்க மறந்துட்டீங்க. உங்களோட கண்ணாடி அதுக்கு அடையாளத்தை விட்டுட்டீங்க. அடையாளம் இருக்குது. அடையாளம் போட்டால் தான் சரியாக இருக்கும். பரவாயில்லை. நீங்களும் பலாப்பழம் சாப்பிட்டு இருந்தா ஜேசன் போடுங்க. பலாப்பழம் உங்களுக்கு விருப்பப்பட்டாலும் ஜேசன் போடுங்க. அப்படி சாப்பிடலாம் நோண்டு போடுங்க. வேறு எதுவும் கருத்துகள் சொல்ல வேணுமென்றாலும் போடலாம். அல்லது போனால் நீங்கள் கூட அபிப்பிராயங்கள் வேறு என்ன பழங்களை நாங்கள் எடுத்து உங்களை காட்டணும்னாலும் போடலாம். நாங்கள் அதை எடுத்து போடுவோம். ஏன்னா பழங்கள் போட்டுட்டோம். பழங்கள் பழங்கால சீசன் தானே. நான் பழம் போட்டோம். ஓகே பாய் சியூ. சின்ன நீங்களும் கூட உறவுகளுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லலாம் திரும்ப. ஏன்னா நான் வேற ஒரு மாடல் செட்டிங்கில் விட்டுட்டேன். அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து வேணும்னா போடுவோம். வேணும் வேண்டாம் நீங்கள் அப்படியே பிடிச்சி கொண்டு திரும்புங்க. கொஞ்சம் பக்கம் திரும்ப பாருங்க காட்டுங்க. பாய் சொல்லுங்க. உறவுகள் பேர் உங்களை காலையில் என்னப்பாங்க 2 பேரும் சேர்ந்து தான் நாங்கள் எங்களோட யூடியூப்பை கொண்டு போகணும். அதான் நல்ல நகர்வு. ஓகே வாழ்க பல்லாண்டு அனைவரும் வாழ்க. ஓகே டாட்டா. சி டாட்டா. மரம் கொண்டு இங்கே பாருங்க உழைஞ்சிருக்கு. இதில் வித்தியாசமாக இருக்குது.